Students, welcome to my channel Safa Max. 9th ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செல்லங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேக்ஸில் செகண்ட் மீட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நான் அதனால தான் ஃபஸ்ட்டு நான் மேக்ஸ் போடுறேன். ஏன்னா வந்துட்டு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம போட்டு பார்க்கணும், சம்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணணும். ஸோ நமக்கு மேக்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் குறித்து வச்சுட்டு டெய்லி ஒரு 5 சம் 10 சம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? எக்ஸசைஸ் 3.5 எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 105. ஃபேக்டரைஸ் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். இந்த ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் ஃபேக்டரைஸ் த ஃபாலோவிங் இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு, சரிங்களா? 4th அண்டு 6th இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதில் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் எந்த கொஷின் வேணால் நமக்கு கேட்பாங்க. எப்போவுமே தேர்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம 10th போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷினில் செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்டில் செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபேக்டரைஸ் த ஃபாலோவிங். ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் தேர்ட் இம்பார்ட்டன்ட். இது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் கேட்ட ஒரு கொஷின். இது மூணுமே ரிப்பீட்டடாக வேறு வேறு டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், அதே பேட்டர்னில் தான் இருக்கும், நம்ம படிச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து 5th கொஷினில் செகண்ட் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையுமே ஏதாவது நீங்கள் ஒன்று பார்த்தாலுமே உங்களுக்கு பேட்டர்ன் அதுதான். ஸோ நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 3.27 அதையும் நீங்கள் போட்டு பார்த்துருங்க. அடுத்து பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.29, எக்ஸாம்பிள் 3.30, எக்ஸாம்பிள் 3.31. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.6. எக்ஸசைஸ் 3.6 நீங்கள் இதில் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது குவார்ட்டர்லி முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஹாஃப் இயர்லிக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செகண்ட் டேர்ம் போர்ஷன் உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த போர்ஷன்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? எக்ஸசைஸ் 3.6 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது ஃபேக்டரைஸ் த ஃபாலோவிங் இதில் ஏதாவது ஒன்று 2 மார்க்கில் கேட்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 5th சம், அதாவது இந்த 5th சம், இந்த 5th சம் இந்த 6th சம் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். P-Q 6, P-Q -16 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேஜ் நம்பர் 109. இந்த எக்ஸாம்பிளில் 3.34, எக்ஸாம்பிள் 3.34 பார்த்தீங்கன்னா இந்த 2 எக்ஸாம்பிளில் ஏதாவது ஒரு கொஷின் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.7 பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எதை ஸ்கிப் பண்ணணும்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அந்த செகண்டு, 4th, 3rd, 5th இந்த செகண்ட் கொஷின், 3rd, 4th, 5th இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் கூட, சரிங்களா? அடுத்து 3.8. 3.8 பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் த ஈச் ஃபாலோவிங் பாலினாமியல்ஸ் யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன். சிந்தட்டிக் டிவிஷனில் நீங்கள் ஒரு சம் நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும். ஸோ அந்த நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஒரு சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நான் எல்லா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா சம்ஸையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நமக்கு செகண்ட் மிட்டம் அப்படிங்கிறனால நமக்கு போர்ஷன்ஸ் கம்மி, ஆனால் நமக்கு எந்த கொஷின்ஸ் வேணால் நம்ம கேட்பாங்க, சரிங்களா? 3.9 ஃபஸ்ட்டு ஜிசிடி கண்டிப்பாக நமக்கு இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க்கில் கேட்பாங்க, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6th ஒன், இந்த 5th ஒன்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த ஃபாலோவிங் செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4th ஒன் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? உங்கள் ஸ்கூலில் கிராஃப் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிராஃப் பார்த்துக்கோங்க. ஒரு சில ஸ்கூலில் கிராஃப் கிடையாது, ஜாமெட்ரி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்கூலில் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிராஃப் ஜாமெட்ரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. கிராஃப்லேயே ட்ரா த கிராஃப் ஃபார் த ஃபாலோவிங் y = 2x, y = 4x - 1 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? சால்வ் கிராஃபிக்கலி இந்த சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டும் அண்டு செகண்டும். ஸோ நம்ம சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.11 எடுத்துக்கோங்க. சால்வ் யூஸிங் த மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். இந்த ஃபஸ்ட் கொஷின், அடுத்து இந்த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், அதாவது செகண்ட் ரோமன் செகண்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா?
அடுத்து எக்ஸாம்பிள் 3.50 இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸாம்பிள் 3.51 அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.12 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 4.1 இருக்கா என்னன்னு தெரியல. பட் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு குவார்ட்டர்லி போர்ஷனில் குறிச்சிருப்பேன். இது வந்து செகண்ட் மிட்டம் வந்தால் உங்களுக்கு வந்து 4.1ல் இந்த ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக வரும், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக வரும். அவ்வளோதான். அடுத்து நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் 4.1 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.1 பேஜ் நம்பர் 155 இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.3 இம்பார்ட்டன்ட். 4.2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷின் இம்பார்ட்டன்ட், அடுத்து 4th 5th இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 4.7 பேஜ் நம்பர் 167 இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கொஷின். இதை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 4.9 இம்பார்ட்டன்ட். 4.3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கொஷினுமே இதில் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 170 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் 0 இன் த ஃபாலோவிங் ஃபிகர்ஸ். இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 4.10 இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். 4.4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 173 ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 5th 6th 7th இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டு பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.4 இம்பார்ட்டன்ட். 5.5 எக்ஸாம்பிள் 5.5 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.6 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, போட்டு பார்த்துருங்க. நமக்கு ரிவிஷன் ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பேஜ் நம்பர் 200ல் வந்து எக்ஸாம்பிள் 5.7 எக்ஸாம்பிள் 5.8 இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸாம்பிள் 5.12 பேஜ் நம்பர் 205 எக்ஸாம்பிள் 5.12 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.13 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 206ல் இந்த எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் வந்துட்டு 5.3 எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு செகண்ட் மிட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th கொஷின் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் செகண்ட் மிட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 212ல் எக்ஸாம்பிள் 5.17 இந்த கிராஃபை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது நார்மலாக நம்ம வந்து ஷீட்டில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு கிராஃப் ஷீட் கொடுத்துருவாங்க இந்த எக்ஸசைஸ்க்கு. எக்ஸசைஸ் 5.4 அதில் பேஜ் நம்பர் 214ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4th 6th ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4th 6th இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 5.4 வரைக்கும் தான் நமக்கு இப்போது போர்ஷன்ஸ் செகண்ட் மிட்டமுக்கு. உங்களுக்கு வந்துட்டு 5.5 நடத்தியிருந்தாங்க, உங்களுக்கு அந்த போர்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். 5.5ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். 218 பேஜ் நம்பர். 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? 1 மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தரவாக நீங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு சர்க்கம் ரேடியஸ் வரும். சரிங்களா? பேஜ் நம்பர் 178 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.14 எக்ஸாம்பிள் 4.15 அந்த ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். 180 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 180ல் 4.6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 4 கொஷினுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். சர்க்கம் சென்டர் இதுதான் நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பேட்டர்ன் வந்து இந்த 2 கொஷின் தான்.
4.14ம் 4.15 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஜியோமெட்ரி. ஸோ இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு 2 ஜியோமெட்ரி வரும். கிராஃப் ஒரு சில ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஸ்கூலில் இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஃபை விட்டுடலாம். நீங்கள் 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க. அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.